Hi students, இந்த வீடியோவில் 12th standard மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் லாஸ்ட் 1 day ஷெடியூல் பார்க்கலாம். 70+ வாங்கலாம். இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் செஷனில் இருக்கிற 2 marks and 3 marks பாருங்கள். 1.1ல் ஃபஸ்ட்டு சம் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறது, அப்புறம் செகண்ட் சம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் 1.5 1.6 எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் 9th சம். இது மூணுமே ஒரே மாடல் தான். என்னென்னா அட்ஜாயிண்ட் ஏவோட கொடுத்துருவாங்க, நீங்கள் ஏ இன்வர்ஸ் ஆர் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கும், +or-1/√of அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா வச்சு ரெண்டு எழுதிடலாம். அப்புறம் 1.11 ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ், ஆர்த்தோகோனல் வச்சு கண்டிஷன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 1.2ல் மைனர் மெத்தடில் ரேங்க் கண்டுபிடிக்கிறது, ரோ ரிடக்ஷன் மெத்தடில் ரேங்க் கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு ஜென்ரலாக ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் மெத்தட் மென்ஷன் பண்ணி தந்துட்டாங்கன்னா அந்த மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இது ரெண்டு பார்த்துருங்க. இப்போது மற்ற கிராமர்ஸ் ரூல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனில் உங்களுக்கு 5 marks இல்லை நான் சொல்லிடுறேன். ஏன்னா 2 marksக்கும் 3 marksக்கும் 5 marksக்கும் ஒரே மாதிரி தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாம், அதனால் உங்களுக்கு 5 marks இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதை. அப்புறம் 1.1ல் 5 marks பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் இந்த சம்ஸ். அப்புறம் எஃப் ஆல்ஃபான்னு சொல்லி ஒரு சம் இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. அப்புறம் 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் 1 2 2 சம். 1.4ல் கிராமர்ஸ் ரூல் 1 3. 1.5ல் காஷியன் எலிமினேஷன் 1 4 2. 1.6 and 1.7ல் லாம்டா மியூ கே சம்ஸ். நீங்கள் மேக்ஸிமம் இது ரெண்டு பார்த்தாலே எல்லாம் அட்டன் பண்ணிடலாம். இது அப்புறம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் கிராமர்ஸ் ரூல். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லாம்டா மியூ கே சம்ஸு நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். நான் ஒரு வீடியோ ஒன்று இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் உங்களுக்கு லிங்க்ஸ் இருக்கும், குரூப்பிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த எல்லா சம்ஸும், இந்த லாம்டா மியூ கே வச்சு வர எல்லா சம்ஸும் ஒரே டைமில் போர்டில் அட் டைமில் நடத்தியிருப்பாங்க ஒரு சார், மெட்ரோ கர்ணன் சார். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லாம்டா மியூ கே சம்ஸு, டக்குன்னு டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் 2 marks 3 marks பார்த்திங்கன்னா 2.1ல் ஐ பவர் சம்ஸ் இருக்கும், ஐ பவர் 24 அது மாதிரி இருக்கும், அது சிம்பிளிஃபை பண்ணுற சம்ஸு. 2.2ல் அடிஷன் சப்ராக்ஷன், அது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் சும்மா கண்ணில் பார்த்தாலே எழுதிடலாம். 2.3ல் அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருக்கும். 2.4ல் காஞ்சுகேட் பண்ணணும், இது மாதிரி காஞ்சுகேட்டு பண்ணி எழுதுறது இருக்கும் அந்த சம்ஸு. அப்புறம் 2.5 வரைக்குமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கான்செப்ட்ஸுவலாக போகும். மாடலில் ஸ்கொயர் ரூட் சம்ஸ் கண்டிப்பாக ஸ்கிப்பே பண்ணக்கூடாது, அந்த ஃபார்முலா மறக்காமல் படித்து வச்சுருங்க. அப்புறம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, அதை வச்சு போடுற சம்ஸ் இருக்கும், இப்படி 3 இது இருக்கும், அந்த சம்ஸ் இருக்கும். அப்புறம் சர்க்கிளோட z-z not = அப்படின்னு சொல்லணும். இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த சர்க்கிளும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. அப்புறம் போலார் ஃபார்மில் எழுதணும். அப்புறம் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியில் 1 7 8 அந்த சம்ஸு. 5 marks பாருங்கள். 5 marksல மொத்தமாகவே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. இந்த 5 marks மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டர்லேருந்து வர 2 5 marksமே எழுதிடலாம். 7. அப்புறம் இதில் இமேஜினரி பார்ட் ஆஃப் இது = 0ன்னு போட்டிருக்குது. 2.7ல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி 2 சம் இருக்கும், எக்ஸாம்பிள் 1 எக்ஸசைஸில் 1. 2.8ல் சால்வ் அப்படின்னு சொல்லி 2 ஈக்குவேஷன் தர்றது. எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி முடிச்சா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆர் வச்சு சம்ஸ் 2 3 இருக்கும், அதில் இது இம்பார்ட்டன்ட்டு, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 marks and 3 marksல எக்ஸாம்பிள் 3.1 3.3. 3.1ல் இந்த சம்ஸு, எக்ஸாம்பிள் 3.8 3.12 3.14. 3.2ல் 2 3 4 5, எக்ஸாம்பிள் 3.27. நெக்ஸ்ட்டு 5 marks பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவுமே 5 marks கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 5 marks தான் உங்களுக்கு வரும் குவார்ட்டர்லி எக்ஸாமில். அது இது மட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. 3.3ல் பார்த்தீங்கன்னா x⁴ இருக்கிற ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 2 ரூட்ஸ் கொடுத்துருவாங்க. ரெண்டுமே காஞ்சுகேட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மொத்தமாக 4 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பேலன்ஸ் 2 ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டும் ரொம்ப சிம்பிள் சம்ஸு. இது 2 தான் இருக்குது, எக்ஸாம்பிளில் ஒரு சம், எக்ஸசைஸில் ஒரு சம். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துடும். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ், அது 6x⁴ அது மாதிரி x⁴ அது மாதிரி இருக்கும். அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸில் 1 2 3 மொத்தம் 3 சம்ஸ் இருக்குது. அந்த 3 பார்த்துட்டிங்கன்னா எழுதிடலாம். அப்புறம் ஜென்ரலாக ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் அப்படின்னு சொல்லிடுவாங்க, எந்த மெத்தட்னே தெரியாமல். அது அந்த மாதிரி 3rd சாப்டரில் எல்லா எக்ஸசைஸ்லையும் இருக்கும். அது எல்லாத்தையுமே குரூப் பண்ணி ஒரே வீடியோவில் ஒரு வீடியோ இருக்குது, மெட்ரோ கர்ணன் சார் போட்டது, அது குரூப்பிங் டெக்னிக்ஸ் வீடியோவில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th சாப்டர் 2 marks and 3 marks பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 4.3 4.1ல் 2 4 7, எக்ஸாம்பிள் 4.6 4.2ல் 5 7 8. அதே மாதிரி இதுலேயும் பார்த்துக்கோங்க. 4.5ல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா அதுதான் மோஸ்ட்டு வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர். டேன் வச்சு வர சம்ஸ் ஒன்று கூட நீங்கள் ஒமிட் பண்ணவே கூடாது. 5 marksல பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரொம்ப கம்மியான 5 marks தான். 4.1ல் எக்ஸாம்பிள் 4.4 6, 4.7 எக்ஸாம்பிள் 4.2ல் 6. ரெண்டுமே டொமைன் சம்ஸ். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் அப்படின்னு சொல்லி சைனு காசு இருக்கும், அது பார்த்துக்கோங்க, ஃபைன் டொமைன். அப்புறம்
4.5 டோன்ட் ஸ்கிப் tan sums. உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் 4.5 ஃபுல்லாக பார்த்துருங்க. முடியலன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருங்க. 4.18, 4.22, 4.5ல் 5, 6, 7, 9, 10. அப்புறம் இந்த ஒரே ஒரு இன்சைட் கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க, வந்துடும். மேக்ஸிமம் நிறையா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ட்ரா த கிராஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லி சைன் இல்லைனா சைன் இன்வர்ஸ் கேட்பாங்க. அப்புறம் 5th சாப்டரில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 5.1ல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சர்க்கிள்ஸ் வச்சு வர்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பார்த்துருங்க. அப்புறம் அந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, 2, எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டயாமீட்டர். இந்த பாயிண்ட்டும் தந்துடுவாங்க. எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டயாமீட்டர் தந்துடுவாங்க. நம்ம சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், அந்த சம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். C = +or-5√12 அது மாதிரி சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் டேஞ்சன்ட்டு ஈக்குவேஷன் வச்சு. C² = A² × 1 + M² அந்த ரிலேஷன் வச்சு வர்றது. அப்புறம் 5.2ல் 1, 2, 3. 5.3ல் எக்ஸைஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள். அது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இது தந்துடுவாங்க, ஈக்குவேஷன் தந்துடுவாங்க, நீங்கள் அது என்ன ஷேப்னு சொல்லணும். 5.4ல் 3 மட்டும்தான். இப்போ 5 மார்க்ஸ் இந்த சாப்டர்லேருந்து தான் நிறையா 5 மார்க்ஸ் வரும், உங்களுக்கே தெரியும். 5.1ல் 2 சம் தான், சர்க்கிள் சம். ஒன்று வந்து 1,0ன்னு யூனிட் சர்க்கிள் வரும். இன்னொன்று வந்து ராமேக்ஸில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும், ஸ்லோப்பு செமி சர்க்கிள் அதை வச்சு ஈஸியாக எழுதியிருப்பாங்க. அந்த 2 சம் பார்த்துக்கோங்க 5.1ல். 5.2ல் 4ல் 4, 5, 5, 8. அப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸாம்பிள், இதுக்கு குரூப்பிங் டெக்னிக்ஸ் வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் 5.4ல் பார்த்திங்கன்னா 7 and 8 2 சம் இருக்கும். AT², 2AT. அப்புறம் இந்த டேஞ்சன்ட் வந்து இன்டர்செக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த 2 சம் இருக்கும். 2 சம் 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் 5.5 அப்ளிகேஷன் சம்ஸு. இது வந்து நீங்கள் 3 வீடியோ பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. பேரபோலா இருக்கிற எல்லா பேரபோலா சம்ஸும் ஒரே போர்டில் அட் அ டைமில் நடத்தியிருப்பார் மெட்ரோ கரண்ட் சார், அந்த வீடியோ. அதே மாதிரி எலிப்ஸ் சம்ஸ்க்கும் ஒரே வீடியோ போதும், ஹைப்பர்போலாக்கும் ஒரே வீடியோ. இது மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சம்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே 5.5 சம்ஸ் அட்டன் பண்ணிடலாம் நீங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வெக்டர் அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன்னு, டார்க்கு அதெல்லாம் இருக்கும். செகண்ட் எக்ஸசைஸில் உங்களுக்கு இது படிக்கணும், இது வால்யூம் ஆஃப் பேரலல் பிப்பட் இருக்கும். அப்புறம் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் A.B×C, அது நார்மலாக இது மாதிரி டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, அந்த சம்ஸு. அப்புறம் இதில் இருக்க மென்ஷன் பண்ணிக்கிற சம்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. அப்புறம் 5 மார்க்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா 6.1ல் cos A + B, cos A - B, அப்புறம் sin A + B, sin A - B அந்த 4 சம்ஸும் பார்த்துடணும். அப்புறம் கான்குரண்ட் தியரம், இது 2 மட்டும், இந்த 4 சம், இந்த ஒரு சம். அப்புறம் 6.3 இது நீங்கள் ரொம்பவுமே சிம்பிள் தான். இதுக்கு A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் வேல்யூலாம் தந்துடுவாங்க. நீங்கள் LHSன்னு சொல்லி இதை தனியாக போடணும், RHSன்னு சொல்லி இதை தனியாக போட்டு ப்ரூவ் பண்ணணும். சில டைம்ஸ் இதையும் கேட்பாங்க, நான் பார்க்காம போயிட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஏன்னா இது ரொம்பவுமே சிம்பிள். A வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், B சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்புறம் C வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், அதே மாதிரி RHSலையும். அதனால் இந்த ஒரு சம் பார்த்துருங்க. அப்புறம் 6.7 ஒரே ஒரு வீடியோ இருக்குது, எல்லா மெத்தட்ஸும் கவர் ஆகிருக்கும். ஒரே ஒரு லாஸ்ட் சம் மட்டும் இருக்காது, அது மட்டும் நீங்கள் தனியாக பார்த்துருங்க. இந்த வீடியோ, இந்த குரூப்பிங் டெக்னிக்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு ஃபார்முலான்னு தனியாக படிக்கவே வேண்டியதில்லை. சிம்பிளாக போட்டு முடிச்சுட்டு ஆன்சர்லேருந்து நீங்கள் ஃபார்முலா எழுதிடலாம். ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6.7 ஃபுல்லாக பார்க்கணும். அதுலேருந்து கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் இயர்லி வந்துட்டே தான் இருக்குது. அதனால் இதையே பார்த்துருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.